மக்களே 10 இப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு விஜய் டெலிவிஷன் தரப்புல இருந்து ஒரு ப்ரோமோ வீடியோ 0.52 செகண்ட்ல விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோவை பத்தியும் பேச போறோம். இன்னொரு பக்கம் பிக் பாஸ் மலையாளத்தோட அப்டேட் விட்டு அந்த அக்னி பரீட்சாவோட ஜட்ஜஸ் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு 1 டேக்கு முன்னாடி தான் நம்ம பிக் பாஸை பற்றி பேசியிருந்தோம். பிக் பாஸ் 10 வந்து வரப்போகுது. ஸோ செப்டம்பர் 6 தான் லான்ச் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படி செப்டம்பர்ன்ற மாதிரி இன்னும் பல பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறது நம்மளால் பார்க்க முடியுது ஃபேஸ்புக் தரப்புல இருந்து. ஸோ அது என்ன பண்ணுறது மக்களே, செப்டம்பர் 6ன்னு முடிவு பண்ணியாச்சு. கிராண்ட் லான்ச், ஒட்டுமொத்த இந்தியன் பிக் பாஸ் வரலாற்றிலேயே எல்லா பிக் பாஸும் அட் அ டைமில் ஸ்டார்ட் பண்ணுறோன்ற மாதிரி 6 லாங்குவேஜ் பிக் பாஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு மிஸ்டேக்கான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். ஆல்ரெடி தெலுங்கு பிக் பாஸோட ப்ரோமோ வந்துருச்சு, லோகோவோட ப்ரோமோ. அதை சொல்ல மறந்துட்டேன். அது ஓகே, ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. ஓகே சாரி ப்ரோ, அதை மறந்துட்டேன். வந்துருச்சு, மலையாளமும் வந்துருச்சு. தமிழுக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்து ஒரு 6-7 மணிக்கு விட்டுருந்தாங்க. அது என்ன ப்ரோமோன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். போயிட்டு ப்ரோமோவை பார்த்தா அது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் தான் ப்ரோமோ. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கிளாக்லேருந்து ஆரம்பிக்குது. கரெக்டாக அந்த கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 10:37 அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ 10:37னா ஒரு வேளை இங்கே கிளாக்கை வந்து 10ல் காமிக்கிறாங்கன்னா என்ன, பிக் பாஸ் சீசன் 10 தான்ப்பா வரப்போகுது, அதனால தான்ப்பா கிளாக்கை வந்து 10 மணியில் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் ஷோ 10:30 மணிக்கு முடிகிற டைமிங், அது என்ன முடிகிற டைமிங்கை வச்சுருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது. பட் 10 மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த டைமிங்கில் வச்சுருக்காங்க. ஒருவேளை இங்கே 10 கிளாக்கில் அந்த 10ன்னு வைக்கும்போது நமக்கு பிக் பாஸ் சீசன் 10ஓட ப்ரோமோ 10 மணிக்கு இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், இல்லை ஆகஸ்ட் 10ஆம் தேதி கூட வரலாம். ஆனால் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களான்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். இதே மாதிரி ஒரு சீசனில் சீசன் 7 அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 7 மணிக்கு கரெக்டாக ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 7 7 மணி 7 அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி 10:10க்கா இல்லை 10ஆம் தேதிக்கா இல்லை நைட்டு 10 மணிக்கா இல்லை காலைல 10 மணிக்கான்னு தெரில. ஆனால் 10 அப்படின்ற நம்பர்ல தான் ப்ரோமோ ரிலீஸ் ஆக போதோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த ப்ரோமோவோட கான்டெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மக்களே, கிட்டத்தட்ட 22 வாட்டி அதில் 10 மென்ஷன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு அந்த ப்ரோமோ ட்ராவல். அது ஃபஸ்ட்டு கிளாக்ல ஆரம்பிக்குது. கிளாக்ல ஆரம்பித்து ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 10ஆம் நம்பர். அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா கபடி விளையாடுற கிரவுண்டுக்கு போகிறாங்க. அங்கே 10ஆம் நம்பர் ஜெர்சியை போட்டு ஒருத்தர் கபடி விளையாடுறாரு. அங்கேருந்து ஸ்விக்கி டெலிவரி 10 நிமிஷத்தில், சென்னை 10 கிலோமீட்டரில், அப்புறம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் 10ஆம் நம்பர், அப்புறம் 10th கிராஸ் ஸ்ட்ரீட்டு 10 மினிட்ஸில் நீங்கள் டெஸ்டினேஷன் அரைவ் ஆகிருவீங்க. 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நீங்கள் போகிறீங்க. டேபிள் நம்பர் 10, சாப்டர் நம்பர் 10, ஊட்டியில் 10 டிகிரி செல்சியஸ், ஃப்ளாட் ஆஃபர் 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களே, அந்த டிஸ்கவுண்ட்லேருந்து வார்டு நம்பர் போய் 10B பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோவில் ஏறி TN10 ஆட்டோ நம்பர் கூட, அங்கேருந்து லேண்ட் 10, அப்புறம் பார்க்கிங் 10ஆம் நம்பர் பார்க்கிங்கில் 10 ரூபீஸ் பார்க்கிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கெஃபேல போயிட்டு ஃபைனலாக ஒரு கேரி பேக்கை வாங்கிட்டு டேக் 10க்கு வராங்க. ஸோ அந்த டேக் 10 என்னன்னா பிக் பாஸ் ப்ரோமோ 10க்கு வந்து நம்ம முடிகிறோம். அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கார்னி விழாவுக்கு தயாராகுங்க அப்படின்ற மாதிரி போடுறாங்க. கார்னினா என்ன, கார்னிவல். ஸோ ஒரு கார்னிவல் விழானா என்ன, ஃபெஸ்டிவல். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தயாராகுங்க. ஸோ பிக் பாஸ்னா கொண்டாட்டம், ஃபெஸ்டிவல் தானே. ஸோ அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு நீங்கள் தயாராகுங்க அப்படின்றது தான் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிக் பாஸ் 10க்கான ப்ரோமோ வந்துருச்சு. ஐ மீன் இன்ட்ரோடக்ஷன் ப்ரோமோ வந்திருக்குது. அடுத்ததாக மெயினான ஒரு ப்ரோமோ இந்த வாரங்களில் வரும். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம், நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாரம் எண்டில் இல்லை அடுத்த வாரத்தில் ப்ரோமோ வந்துடும், பிக் பாஸுக்கான ப்ரோமோ வந்துடும் சொன்னேன் இல்லையா, அதுக்கான சாம்பிள் ப்ரோமோ விட்டுருக்காங்க. மெயின் ப்ரோமோ வந்து ஸோ கூடிய சீக்கிரத்தில் வித்தின் 1 வீக்குக்குள்ளே 7 நாளில் எத்தனை நாளுக்குள்ளேயானாலும் வந்துடும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்போ செப்டம்பர் 6 ஃபிக்ஸ் பண்ணிடலாம்ல. ஆனால் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது மக்களே. இதுக்கு இந்த இன்டர்மீடியட் கேப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. பட்டு ஓகே தான், பரவாயில்ல. ஸோ எல்லாரும் செப்டம்பர் 6க்கு ரெடி ஆயிருங்க, பிக் பாஸ் ப்ரோமோவுக்கும் ரெடி ஆயிருங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு விஷயம், எல்லாரும் காமன் மேன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்களே. ஸோ திரும்ப இன்னைக்கு ஒரு ப்ரோமோ வந்தது, அதுவும் சப்ஸ்கிரைபர் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். என்னன்னா பிக் பாஸ் மலையாளம் சீசன் 8 இல்லையா, இன்ஃபினிட்டியில் அக்னி பரீட்சாவோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ அங்கே தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
அதன் அடிப்படையில் அக்னி பரீட்சால 3 பேர் ஜட்ஜஸாக இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரோமோ ரிவீல் வீடியோ தான் இன்னைக்கு வெளியிட்டு இருந்தாங்க. அதுல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுல இருந்து அப்படியே லைட்னிங்ல இருந்து ஓப்பன் ஆகிறாங்க. அந்த ஃபயர் இதுல இருந்து ஓப்பன் ஆனா 3 ஜட்ஜஸ் வராங்க. ஒரு ஃபீமேலு 2 மேல். அப்படி அந்த ஃபீமேல் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அது ரனிஷாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 6 சீசன் 5 ரன்னர் அப்பான ரனிஷான்னு நினைக்கிறேன். மிச்ச ஜென்ஸ் யாருன்னு தெரில. ஏன்னா ரனிஷாவை மட்டும்தான் ஓரளவுக்கு, ஏன்னா நிறைய ஷோஸ்ல அவங்க தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதனால ரனிஷாவை எடுத்துன்னு வந்திருப்பாங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்ல வந்து ரன்னர் அப் ஆயிருக்காங்கல்ல. ஸோ மோஸ்ட்லி ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பிக் பாஸ்ல ஒரு பயங்கரமான தாக்கத்தை பெரிய இதுவை உண்டாக்குன நபர்கள் தான் வந்திருப்பாங்க. மோஸ்ட்லி ஃபைனலிஸ்ட் தான். ஸோ அந்த ஸ்டேஜில் ஃபினாலே ஸ்டேஜில் டாப் 2ல இருந்தவங்க வின்னராக இருக்கணும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 மேல்ஸ் அண்ட் 1. பிக் பாஸ் அக்னி பரீட்சா 15th ஆகஸ்ட் முதல் அப்படின்ற அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாக்ட்லி அங்கே என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் தெலுங்குலையும் நடக்க போகுது, தமிழ்லையும் நடக்க போகுது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ நமக்கும் ப்ரோமோ வந்துடும். ஆனால் தமிழ் டிலே ஆகுது. ஸோ மலையாளம் ஃபஸ்ட்டு விட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் தமிழ் விட்டாங்க, அதுக்கப்புறம் தான் தெலுங்கு விட்டாங்க. ஸோ மலையாளத்தில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு, அடுத்து தமிழில் வந்துடும், அதுக்கப்புறம் தெலுங்கில் வந்துடும். இந்த ஆர்டரில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் என்ன ஆர்டரில் டிலே ஆனாலும் சரி, ஸ்டார்ட் ஆகுறது என்னமோ ஒரே டேட்டு செப்டம்பர் 6 மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ சில பல பெயர்கள்லாம் அடிபட்டு இருக்கு. அந்த பெயரை பற்றி பேஸ் பண்ணி இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோலேயே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு ரூமர்ஸ் தான், இன்னும் கன்ஃபார்ம் லிஸ்ட்லாம் வரல. ஸோ அது ஆல்ரெடி சொன்ன பேர் தான் ஆடுவெட்டி அமீர். ஸோ குக்கு வித் கோமாளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன சீசனே அவர் வர வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு நிறைய கமிட்மெண்ட் இதெல்லாம் இருந்ததால வர முடியாமல் போச்சு. இந்த சீசன் அவர் ஃப்ரீயாக தான் இருக்கார். ஏன்னா அவர் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து படுத்து தூங்குறது எல்லா இடத்துலையுமே குக்கு வித் கோமாளி செட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த சீசன்லேயே பல வாட்டி கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற வகையில் வந்திருக்காருன்ற மாதிரி ஏகப்பட்ட எபிசோடில் வந்திருக்கிறார். ஸோ அந்த வகையில் பிக் பாஸில் கூப்பிட்டு போட்டால் அவருக்கான ஓரளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸை வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் போன சீசனில் மிஸ் ஆன ஃபரீனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கேபிஒயில் சார்ந்த நபர்கள்லாம் இருப்பாங்களே, அதில் மிஸ் ஆன நபர்கள்ன்ற மாதிரி நிறைய லிஸ்ட்ஸ் இருக்குது. அந்த லிஸ்ட்ல இருந்து ஆட்கள் வராங்க. குறிப்பாக இந்த செகண்ட் லவ் ஷோ மூலியமா யார் கான்ட்ரவர்சி ஆகிறாங்களோ, எந்த கப்புள் ஹிட் ஆகுதோ அந்த கப்புலையும் அந்த கான்ட்ரவர்சி ஆன நபரையும் உள்ள தூக்கி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதன் மூலியமா பார்க்கும்போது பிரியங்கா நான் ரெடியாக தான் இருக்கேன்ற மாதிரி தான் இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்க அந்த செகண்ட் லவ்லேயே வேற மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ கூட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட பார்த்துருந்தேன். அதில் எப்பா எதா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசு, தைரியமான ஆளாச்சு வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ஆள் தான் பிக் பாஸுக்கு தேவை. வந்தாங்கன்னா நமக்கும் கண்டென்ட் கிடைக்கும், சேனலுக்கும் நல்ல டிஆர்பி கிடைக்கும்ன்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அவங்க வருவாங்களா இல்லையான்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்காங்க, பேசுறதுலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறதால சேனலும் கொஞ்சம் யோசிப்பாங்க போல இருக்கு. ஸோ இதுதான் இந்த 2 அப்டேட்டு. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன், கண்டஸ்டன்ஸோட அப்டேட்டில் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய் கைஸ்.